அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் திக்ருகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வின் திக்ருகள் நினைவுகள் என்னதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எதையும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி என்று கூற வேண்டும். இதுக்கு பொருள் அல்லாஹ்வின் திருநாமத்தால். அடுத்து பிஸ்மில்லா கூற மறந்துவிட்டால் பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு. இதுக்கு பொருள் என்னென்னா, ஆரம்பத்திற்கும் கடைசிக்கும் பிஸ்மில்லா. அடுத்தது எதையும் செய்ய நாடும் பொழுது இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹு நாடினால். அடுத்து ஆச்சரியமானவற்றை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் சுபஹான் அல்லாஹ். இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹ் தூயவன். அடுத்து எதையும் பாராட்டும் பொழுது மாஷா அல்லாஹ் என்று கூற வேண்டும். இதுக்கு பொருள் என்னென்னா, எல்லாம் அல்லாஹுவின் நாட்டப்படியே. அடுத்து பிறருக்கு நன்றி தெரிவிக்கும் பொழுது ஜஸாக் அல்லாஹ். இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹு உங்களுக்கு நற்கூலி அளிப்பானாக. அடுத்து தும்மின பிறகு தும்மல் வருகிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு பொருள் இல்லைன்னா, புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே. அடுத்து தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் கூறியதற்கு நம்ம யர்ஹமுக்கு அல்லாஹ். அதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹ் உமக்கு அருள் பாலிப்பானாக. அடுத்து தும்மியவர் மேற்கண்டதை கேட்ட பொழுது யஹ்திக்குமுல்லா. இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக. அடுத்து தர்மம் செய்யும் பொழுது ஃபீ சபீலில்லாஹ். இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹுவின் பாதையில். அடுத்து பிறர் மீது அன்பு பாராட்டும் பொழுது லீ ஹுப்பில்லா. இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹுவின் அன்பிற்காக. பிறரிடம் இருந்து விடை பெறும் பொழுது ஃபீ அமானில்லா என்று கூற வேண்டும். இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹுவின் பாதுகாப்பில். அடுத்து பிரச்சனைகள் எழும்பொழுது தவக்கல்துல்லாஹ் அலல்லாஹி. இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தேன். அடுத்து விரும்பியவை நடக்கும் பொழுது ஃபதபரக்கல்லாஹ். இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹ் உயர்வானவன். அடுத்தது விரும்பாத வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் கூறும் பொழுதும் நஊது பில்லா. இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறோம். அடுத்து பொருள் தவறும் பொழுதும் மரண செய்தியை கேட்ட பொழுதும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலேஹி ராஜிஊன். இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹுவிடம் இருந்து வந்தோம், மேலும் அவனிடமே திரும்புவவர்களாக இருக்கிறோம். இந்த மேற்கண்ட திக்கர்களை அந்தந்த நேரங்களில் ஓதி வந்தால் நிறைந்த நன்மைகளை அடையலாம். ஏதாவது மறக்காமல் இந்த ஒவ்வொரு முக்கியமான சமயங்களும் அல்லாஹுவை நினைவு கூறுங்க. அல்லாஹுவின் மீது நிறைய திக்கர் சொல்லுங்கள். நமக்கு நிறைய நன்மைகள் அல்லாஹு வாரி வழங்குவான். மறக்காமல் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.